பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டிலே பிறந்து இந்தியாவினுடைய கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவினுடைய பிரதமர்களை உருவாக்குகிற தகுதியை பெற்றிருந்தவர். சிறைவாசம் அனுபவித்தவர். இந்தியா விடுதலைக்காக போராடியவர். தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் தமிழ்நாடு இதனுடைய ஸ்தாபகர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை செதுக்கிய சிற்பி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக இருந்தவர். தான் ஆண்ட 9 ஆண்டு காலத்திற்குள்ளாக 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பியவர். இப்படி ஏராளமான புகழ் பெருந்தலைவருக்கு உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிக்கு சொந்தக்காரராகவோ ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரராகவோ இல்லை. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சொந்தக்காரர். உலகம் முழுவதும் நல்ல அரசியல், அறம் சார்ந்த அரசியலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர் சொந்தக்காரர். அப்படித்தான் அவரை பார்க்கிறோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குறித்து இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலினுடைய ஆட்சியில திமுக காரங்க பரப்பி இருக்கிற அவதூறுகளை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, கருணாநிதி காலத்தில் இருந்தே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கண்டபடிக்கு உருவ கேலி செய்தது உண்டு. முரசொலி பத்திரிகையில அவர் குறித்து எவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார் கருணாநிதி. உருவ கேலி செய்திருக்கிறார். பெருந்தலைவரை பெற்றெடுத்த தாய் குறித்து அவதூறாக முரசொலி பேசியிருக்கிறது கருணாநிதி பேசியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பல கோடி கொள்ளையடித்து வெளிநாட்டிலே இருக்கிற வங்கிகளிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று கருணாநிதி கடைசி வரைக்கும் அவதூறு பேசிக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வன்மமும் அந்த வக்கர சிந்தனையும் இன்றைக்கும் திமுக காரர்களுக்கு கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவ்வளவு வக்கரத்தை அவ்வளவு வன்மத்தை பெருந்தலைவர் மீது கொட்டியிருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அந்த இடத்திலே இருந்து அந்த புகழ் அவருக்கு இருக்கிற புகழை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல கருணாநிதியை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா அது வரலாற்றில் ஒரு நாள் நடக்க போவதில்லை. இருந்தாலும் அவர்கள் அந்த முயற்சியை விடுவதாகவும் இல்லை. நீங்க இந்த 5 ஆண்டு காலத்துல கூட பாத்தீங்கன்னா திமுகவினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பெருந்தலைவரை குறித்து தொடர் அவதூறுகளை பேசிட்டே இருந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கே நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் என்று பேசினார்கள். அதுக்கு ஒரு காங்கிரஸ்காரன் கூட வாய் திறந்து பேசல. திருச்சி வேலுச்சாமி அவர்தான் அதற்கு மறுப்பு தெரிவித்து வரலாற்றில் உண்மை என்ன என்பதை சொன்னார். அடுத்து திருச்சி சிவா அவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் காமராஜர் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மிக தவறான கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் சொன்னாரு, காமராஜருக்கு கடைசி காலத்துல ஏசி இல்லாம வாழ முடியாது, அவருக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே அவர் போற இடத்துல கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு என்று பேசினார். அது எதுக்காக அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏசி இருந்தா தான் வாழ முடியுங்கிற அளவுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு காமராஜர் போய்விட்டார் என்று நிறுவிவிட்டால் அவர் எளிமையான மக்கள் தலைவர் என்கிற அந்த அடைமொழியில இருந்து அவரை அப்புறப்படுத்திடலாம். இதுதான் திமுகவோட பிளான். இது ரொம்ப காலம் சொல்றாங்க. இப்ப திருச்சி சிவா மறுபடியும் அதை சொல்றார். அதே மாதிரி திருச்சி சிவா சொன்னாரு, கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு காமராஜர் அவர்கள் இறந்து போகிற தருவாயில், மறைகிற தருவாயில் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு நீதான் இனிமேல் பாத்துக்கணும்னு சொன்னாராம். எவ்வளவு அப்பட்டமான பொய். காங்கிரஸ்கார் யாருமே வாய் திறக்கவே இல்லை. ஆனால் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மறுபடியும் அதை ஆதாரப்பூர்வமாக அதை முறியடித்து காட்டினார். அதே போல இந்த திமுகவினுடைய ஆதரவு பெற்றிருக்கிற ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகிற சில பேர், அவெல்லாம் என்ன ஊடகமே தெரியாது, கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையிலே இந்த ஊடகவியல் துறையையே கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற சில பேரெல்லாம் காமராஜர் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவருடைய பொது வாழ்க்கை குறித்தும் அவ்வளவு அவதூறுகளை பேசினார்கள். பல பேர் இறங்கி போராடினாங்க, களத்தில் இறங்கி இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கைது செய்யுன்னு சொல்லி போராடினாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் யாரெல்லாம் அப்படியெல்லாம் காமராஜருக்கு எதிராக அசிங்கமான அருவருக்கத்தக்க அவதூறுகளை பேசினார்களோ அந்த ஊடகவியலாளர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா. எதற்காக கொடுத்தீங்க? இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா காமராஜரை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறது திமுக கூட்டம். நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது காமராஜருங்கிற அந்த தலைவரை எந்த கட்சிக்காரனுமே அவதூறா எதிர்த்து பேச மாட்டாங்க. அவர் எந்த கட்சியில் அவர் இருந்திருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் பொதுவான தலைவர். அவர் அரசியலை தாண்டி நேசிக்கப்படுகிற ஒரு தலைவன். ஆனால் அந்த தலைவனையே இவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள். அதே மாதிரி சமீபத்துல ஒரு சிக்கல் வந்த போது இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது பேசினாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, கருணாநிதி இறந்துட்டாரு, நாங்க போய் அவரோட உடம்ப புதைக்கிறதுக்கு இடம் கேட்டோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரம் மறுத்து விட்டார் அன்றைக்கு என்றெல்லாம் பேசுகிறார். அதிலேதான் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் மிக தெளிவாக சொன்னார், நீங்க எங்ககிட்ட இடம் கேட்டது அதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். ஆனால் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கடற்கரையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஏன் அன்றைக்கு கருணாநிதி கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை முன்வைத்தார். அதுக்கு பதில் யாருகிட்டையும் இல்லை. எந்த காங்கிரஸ்காரன் அதை கேட்கல. இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் காமராஜர் குறித்து அவ்வளவு கொச்சையா பேசுகிற போதே இந்த காங்கிரஸ்காரர் ஒருத்தரும் கூட கேட்கல. திமுக கிட்ட சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள். உண்மையான காங்கிரஸ்காரர்கள் கொந்தளிக்கிறார்கள். ஆனால்
தலைவர்கள் எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. அதை கூட திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதுல அவர் சொல்லுகிறார், மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது கருணாநிதியிடம் சென்று அவருடைய உடலை அவர் எந்த காலத்திலே அவரை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுகிற வகையிலே அவருடைய உடலை கொண்டு போய் கடற்கரையிலே நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, முதலமைச்சராக இருக்கும் போது மறைந்தால்தான் கடற்கரையிலே இடம் கொடுக்க முடியும் என்று சொல்லி பல சூழ்ச்சிகளை செய்து காமராஜர் அவர்களினுடைய உடலை கடற்கரையிலே அடக்கம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்தவர் கருணாநிதி என்று நேரிலே கண்ட சாட்சியாக, இன்றைக்கும் வாழும் சாட்சியாக நின்று திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அங்கே உண்மையில என்ன நடந்தது என்பதை இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை அப்படியான தலைவர்கள் இல்லாமல் போயிருந்தால் கருணாநிதியை விட காமராஜர் எல்லாம் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லைன்னு இவனுக்கு நிரூபிப்பாங்க. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி கையில கிடைச்சுன்னு தொடர்ச்சியாக காமராஜரை குறித்து இவ்வளவு கேவலமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிற திமுகவை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸ்டாலினுக்குள்ளும் திமுக காரர்களுக்குள்ளும் இன்னும் இருக்கிற அந்த வன்மமும் வக்கிரமும் அந்த பெருந்தலைவரினுடைய புகழை ஒரு சொட்டு கூட தொட்டு பார்க்காது. ஆனா அந்த தலைவரினுடைய படத்தையே தூக்கி கொண்டு இன்றைக்கு இவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் வாக்கு கேட்பது மக்களை முட்டாளாக்குகிற வேலை. மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருந்தலைவரை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகிற இந்த திமுகவிற்கு ஒரு இறுதி உரையை இந்த தேர்தலிலே எழுதி முடிக்க வேண்டும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்